மதிப்பிற்குரிய மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய போற்றுதற்குரிய சமணார்கோவில் வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும், இந்த பள்ளியை வெகு சிரத்தையோடு மிகுந்த பேரார்வத்தோடு வழிநடத்தி சென்று கொடுக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், இந்த நிகழ்வில் வருகை சிறந்து பெருமை பெற்றுக்கூடிய பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் ஒரு பாட்டா என்னுடைய பேச்சு தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இருவர் பேசி வாழ்த்தின பிறகு நான் பாடணும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஆசை. படிப்பொரு இனிப்பு அது பள்ளி வந்தா தெரியும், படிச்சு பாரு அட பல விஷயம் புரியும். படிப்பொரு இனிப்பு அது பள்ளி வந்தா தெரியும், படிச்சு பாரு அட பல விஷயம் புரியும். காலத்துல படிச்சிடவே பள்ளி வாருங்க, எஸ்விஎஸ் பள்ளி வாருங்க, எதிர் காலத்துல வாழ்க்கையும் தான் சிறக்கும் பாருங்க. போடு ஓடி வாங்க ஓடி வாங்க சின்ன பிள்ளைகளே, அடிப்பாடி பாடல் சொல்ல கஷ்டப்பட்டு படிச்சவங்க கலைஞராக ஆனாங்க, இஷ்டப்பட்டு படிச்சவங்க இன்ஜினியர் ஆனாங்க, மல்லு கட்டி படிச்சவங்க மருத்துவரா ஆனாங்க, ஆக மொத்தம் படிச்சவங்க ஐயா டிஇஓ போலானாங்க. காலத்தில படிச்சிடவே பள்ளி வாருங்க, எது காலத்தில வாழ்க்கையும் தான் சிறக்கும் பாருங்க. படிக்கிற பிள்ளைக்கு பள்ளி ஒரு கோயிலுங்க, படிப்ப சொல்லி தரும் ஆசிரியர் தெய்வமுங்க. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் ஒவ்வொன்னும் முத்துங்க, படித்த குழந்தைகளே நாட்டுக்கு பெரும் சொத்துங்க. காலத்துல படிச்சிடவே பள்ளி வாருங்க, எஸ்விஎஸ் பள்ளி வாருங்க, எதிர் காலத்துல வாழ்க்கையும் தான் சிறக்கும் பாருங்க என்று இந்த பள்ளியை முதற்கண் பாடி வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பெற்றோர்களே, பிள்ளைகளே, உண்மையிலே நம்முடைய பிஓ மேம் சொன்னது போல இந்த தருணம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு இனிமையான தருணம். இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாத நாள். ஏனென்றால் பள்ளி கல்வித்துறை என்னென்ன கனவுகளை கண்டு கொண்டிருக்கிறதோ அந்த கனவுகளை நனவாக்கிய பள்ளியாக எருக்கட்டாஞ்சேரி எஸ்விஎஸ் பள்ளியை நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும், அதில் எனக்கு ஒரு நடுநிலை பள்ளியில் பேசுவதுன்னு அவ்வளவு மகிழ்ச்சி. காரணம், என்னை உருவாக்கியது குத்தாலமுகத்தில் இருக்கக்கூடிய புனித மிக்கேல் ஆசி நடுநிலை பள்ளி. அதுபோல் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது எஸ்பிஎஸ் உதவி பெறும் நடுநிலை பள்ளி இருக்கட்டாச்சு. ஏன்னா ஒரு நடுநிலை பள்ளி சரியா அமைச்சுன்னா அவங்க வாழ்க்கை வெகு சிறப்பாக அமைக்கிறதுல நான் தான் பெரிய உதாரணம். இன்னும் என்னுடைய கண்முன் இருப்பது என்னுடைய பள்ளி. இப்போ எப்படி நீங்களாம் ஒவ்வொருத்தரும் பெருமையோட சொன்னீங்கல்ல, எங்க பள்ளி மாதிரி இன்னொரு பள்ளி கிடைக்காது சார், எங்க ஹெச்எம் மாதிரி இன்னொருத்தர் கிடைக்க மாட்டாங்க சார் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை இந்த பள்ளியை நீங்கள் கொண்டாடுகிற பொழுது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு விழாவாக சார் அமைப்பாங்க நாங்க கனெக்ட் பண்ணல. நாங்க வந்தது தலைமை ஆசிரியரை பார்த்து ஆசிரியரை பார்த்து வாழ்த்து சொல்லணும் தான் வந்தோம். ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவை இன்றைக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா கல்வித்துறை சமீபத்தில் கூட எங்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நடந்த பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேசினார். பேசுகிற பொழுதெல்லாம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக நம்முடைய நாட்டை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கனவு கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொன்னார். அந்த கனவுகளை இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு எருக்கட்டாஞ்சேரி பள்ளி மிகச்சிறந்த அளவில் அதை சாதித்து இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது. நான் நீங்க அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். அந்த ரிசல்ட் வந்த உடனே நான் கலெக்டருக்கு உடனே அதை மெசேஜ் பண்றேன். அப்படி மெசேஜ் பண்ணுகிற பொழுது அந்த 28 பள்ளிகள், அதாவது 28 மாணவர்கள், ஆனா இது உள்ள இடமற்ற பள்ளிகள் 14 பள்ளிகள். நல்லா நீங்க பார்த்துக்கணும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் எத்தனை பள்ளிகள் இருக்குங்கிறத பார்த்தோம்னா பெரிய அளவு எண்ணிக்கை. அத்தனை பள்ளிகள்ல சாதித்த பள்ளிகள் 14 பள்ளிகள் தான். அந்த 14 பள்ளிகள்ல உச்சத்துல தொட்டு நிற்பது எதுனா நாங்கள் பெருமையோடு அது அந்த பள்ளியினுடைய நிலையில் இருந்து கொண்டு சொல்றோம். எருக்கட்டாஞ்சேரி பள்ளி வந்து இன்னைக்கு 11 மாணவ மாணவியரை இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் முன்னிறுத்தி இருக்கிறது என்றால் எத்தனை உழைப்பு அவர்கள். அதன் பிறகு பார்த்தோம்னா மல்லியத்துல 3, திருத்தியூர்ல 3, அதன் பிறகுலாம் விரல் விட்டு என்ற மாதிரி 1 தான் மிகப்பெரிய பள்ளிகள். மயிலாடுதுறையில பெரிய பெரிய ஜாம்பவான் உள்ள பள்ளிகள்லாம் ஒற்றை இலக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இரட்டை இலக்கத்தில் மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்ற பள்ளி நம்முடைய எஸ்விஎஸ் பள்ளி என்பதில் நாம் பெருமை கொள்கிறோம்.